ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெகன். இன்றைக்கி நான் திருப்பூர் அவினாசி வரைக்கும் ஒரு சின்ன ஒர்க்குக்காக போகிறேங்க. என்னோடய மாமா இருக்கார், அவர் ஒரு நகை சீட்டு ஒன்று போட்டிருந்தாருங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு சின்ன விளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் போகிற வழியில் நான் உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இடம் திருப்பூரில் திருப்பூரில் பைக் ஸ்டாண்டுக்கு புதுசாக கட்டியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த பிளாக்கில் தான் இருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ இங்கே வந்திருக்கேன். இருங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ வண்டி பாருங்கள். இதுக்கு மேலேயும் ஃப்ளோர் இருக்குது. எத்தனை ஃப்ளோர்னு தெரில. இப்போ நான் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில். நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். ஓகே, நான் இப்போ கீழே போயிட்டுருக்கேங்க. ஸோ மாமா வந்துட்டுருக்கார் இல்லையா, அவர் போய் பிக்கப் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக நான் பைக்கில் மேலே வரும்போது இந்த ரோலிங் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ரோலிங் மாதிரி இருக்குது. இதில் நான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட முடியல. ஸோ ஓகே, நான் மறுபடியும் உங்களுக்கு பைக்கு எடுத்துகிட்டு வரும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே கீழே போகலாம். 12 ஹவர்ஸ்க்கு 10 ருபீஸ்ங்க. இது பணம் இப்போவே கட்டலாமான்னு கேட்டேன். இல்லை வேணாம்ப்பா, நீ பைக் எடுக்கும்போது பணம் கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்ணா, அப்படி தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்கே இடமே இல்லை. ஸோ மேலே போட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நான் மேலே போட்டேன். மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குங்க. இந்த 5 ஃப்ளோர்லேயுமே நம்ம பைக்ஸை போய் நிறுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் மாமா நகை சீட் போட்டிருந்தார் இல்லையா, அந்த சீட்டு கம்பெனியில் மாதம் பணம் கட்டுறதுக்கு உண்டான ஒரு ரெசிப்ட் புக்கு மாதிரிங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் மாமாவை மீட் பண்ணிட்டேன். ஸோ மாமாவும் நானும் போய் இப்போ ஒரு சின்னதாக ஒரு டீ சாப்பிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு தான் அந்த அவினாசி பஸ்லாம் அங்கே இருக்குங்க. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி டைரெக்டாக நம்ம அவினாசி போய் ரீச் ஆக போகிறோம். ஓகேவா? ரொம்பவே பரபரப்பான மக்கள் கூட்டணி இந்த இடத்த சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் இந்த திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. பஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஏறிக்கலாமா? சீட் பக்கம் தானே. நானும் என்னுடைய மாமாவும் போகிறதே ஒரு நகை பிரச்சனைக்காக தாங்க. ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையான ஒரு காட்சி. அங்கே ஒரு நகை கடையில் சாமிக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா நெகட்டிவாக எடுத்துக்கிறதான்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த இடத்துலேருந்து பேருந்து கிளம்புது. நான் அதை பாசிட்டிவாகவே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புதிய சந்தை வீதி, அதாவது நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்லேருந்து பஸ் லெஃப்ட் சைடாக டேர்ன் பண்ணி நம்ம அவினாசி ரோட்டை டச் ஆகி நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன், புதூர், அனுப்பர் பாலம், திலகர் நகர், தண்ணீர் பந்தல் மற்றும் பல பேருந்து நிறுத்தத்தை தாண்டி தான் நம்ம அந்த அவினாசியை போய் நம்ம அடைய போகிறோம். ஸோ வாங்க, நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ அந்த குற்றப்பிரிவுகள் துறையில் தான் போய் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறோம். என்னதான் இருந்தாலும் பஸ்ஸில் போகிறது ஒரு தனி சுகந்தாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நிறைய மக்களை நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் அவங்க என்னென்ன பேசுகிறாங்கிறது நம்ம கேட்கலாம். ஒட்டி கேட்குறத நீ என்னடா இப்படி பேசுகிறீன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பஸ்ஸில் போகிறதே அதுக்காக தான். நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பேசலாம். ஸோ புது விதமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா? அது நம்ம பேருந்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்குங்க.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தாங்க வேளாண் கூட்டுறவு சந்தை மார்க்கெட்டு. இந்த சந்தை போகிற வழியிலிருந்து பேருந்தானது வலதுபுறமாக திரும்ப போகுதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல இருந்தாங்க பேருந்து வலதுபுறமாக திரும்புதுங்க. இந்த வலதுபுற சாலையிலிருந்து தாங்க அவிநாசி போகிறதுக்கு உண்டான வழிபாதை நமக்கு தொடங்குதுங்க. ஸோ அங்கிருந்து நம்ம அவிநாசி பேரூராட்சி பேருந்து நிலையத்தை போய் அடைய போகிறோம். வாங்க எங்கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் பயணத்தை தொடருங்க. மாமா, இப்போ நம்ம போகிற இடத்துக்கு பேர் என்ன? குற்றப்பிரவியல் துறை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இப்போ எங்கள் மாமாவும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சீட்டு போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக ப்ரூஃப்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? குற்றப்பிரவியல் துறை. இங்கிலீஷ் என்னன்னா சைபர் கிரைம். ஆமாம், இப்படி சுற்றி போய்க்கலாமா? தண்ணியாக இருக்கு, அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போய்க்கலாமா? கிராஸ் பண்ணி போய்க்கலாம், இப்படியே போகலாமா? சீக்கிரம் வாங்க, வண்டி இது வந்துடுறப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அந்த குற்றப்பிரவியல் துறைக்கு போய் அந்த ஆதார் கார்டு, ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அதை கொண்டு நாங்கள் சப்மிட் பண்ணால் தான் அந்த கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்குவாங்க. ஸோ எங்களை மாதிரி, அதாவது எங்கள் மாமா ஃபேமிலி மாதிரி ஒரு 600 to 500 பீப்புள்ஸ் ஃபேமிலி வந்து அதில் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்க பேர், 600 பேர் இருக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க அதில்? 600 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அந்த 600 பேருமே ஏமாற்றிட்டாங்க அந்த சீட்டை போட்டு. ஸோ இங்கே அங்கே போனால் தான் தெரியும் என்ன எப்படின்ட்டு. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தேன் இல்லையா, ஸோ ரொம்பவே என்ன சார் கூட்டம், ரொம்ப ஓவர் கூட்டமாக இருந்துச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்டிங்கில் வந்து கூட்டம் எல்லாம் இருந்துச்சு, போக போக கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தாங்க பொருளாதார குற்றப்பிரிவு துறை, எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங். மேலே ஏறுறது கீழே ஏறுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி ரொம்பவே அலைஞ்சிட்டு வந்தேன் நானும் என்னோட மாமாவும். கிட்டத்தட்ட 4-5 டைம் 2 floors ஏறி இறங்கணும். அந்த களைப்பிலேயே பசி எடுத்துருச்சு. ஸோ பக்கத்துலேயே ரொம்ப அருமையான ஹோட்டல் ஆனந்தாஸில் போய் ஒரு பிடிச்சிட்டு அங்கேருந்து நானும் என்னோட மாமாவும் கிளம்பிட்டோங்க ஊருக்கு. சரிங்களா, இது மேக்ஸிமம் வந்து இதில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா தாராபுரம் மக்களுங்க. தாராபுரம் நகரத்தில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 600 பீப்புள்ஸ்க்கு மேலே வந்தாங்க. நான் இன்றைக்கி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம அவினாசி பாளையம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ அவினாசியில் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தாங்க, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸோ நான் வந்துட்டேன். இப்போது என்னோடய பைக் எங்கே இருக்குன்னு தேடுறேன். எங்கே விட்டேன்னு எனக்கே தெரில. நான் அந்த சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமராவுக்கு நேராகவே என்னோடய பைக்கை விட்டுருக்கேன். ஸோ அப்போனா தான் அடையாளம் தெரியும், கேமராவுக்கு பக்கத்தில் விட்டால் தான். என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா சைட் லாக் போடக்கூடாது. எங்கே, வேர் இஸ் மை பைக்? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ அதனால தான் ரொம்ப கண்டுபிடிச்சிட்டேன், என்னோடய பைக் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே இருக்கான் பாருங்கள். ஸோ அதாங்க ஒரு வழியாக அவினாசி பாளையம் போயிட்டு வந்தாச்சு. இனி நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த நகை சீட்டனா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற என்னென்ன ப்ராப்ளம், என்ன நடந்துச்சு, தாராபுரம் மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். யார் என்ன முழு விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எங்கள் பொன் நகையில் உங்கள் பொன் நகை
தாராபுரம் வெங்கட்ராம் செட்டியார் தங்க நகை மாளிகையின் தங்க நகை சிறு சேமிப்பு திட்டம் புத்தம் போலிவுடன் மிக பிரம்மாண்டமான பரிசு பொருட்களுடன் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுங்க 2019 ஒரு தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தை இந்த வெங்கட்ராம் செட்டியார் அப்படிங்கிற அந்த கடை நிறுவனர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை நம்பி பலதரப்பட்ட மக்கள் வந்து ஒரு 600 முதல் ஒரு 1000 ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க போய் அந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ காலப்போக்கில் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. மக்கள் அதை நம்பி பணமெல்லாம் போட்டாங்க. ஸோ என்னோடய ரிலேஷன் முதற்கொண்டு நீங்கள் வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களே, என்னோடய மாமா முதற்கொண்டு, ஸோ என்னோடய மாமாவோட ரிலேஷன்ஸ், மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் தாராபுரத்தில் இருக்கிற டவுனில் இருக்கிற நிறைய பேர், அந்த கிராமப்புற மக்கள் எல்லாருமே அந்த திட்டத்தை நம்பி பணம் போட்டாங்க. பட் இப்போ ஆனால் அவர் வந்து கொஞ்ச நாட்களாகவே அந்த நிறுவனர் வந்து எங்கே போனாங்கன்னு தெரியல. ஸோ அந்த பணம் அந்த நேரம் எல்லாமே அந்த மக்களுக்கு வந்து வீணாக போச்சுங்க. ஸோ நாட்கள் போக போக எல்லாரும் பணம் கட்டிட்டு இருக்காங்க. இதில் என்ன கான்செப்டா, மாதம் 1000 இல்லைன்னா 500 ரூபாய் அந்த மாதிரி ஒரு 25 மாதத்துக்கு பணம் கட்டணுங்க. அந்த 25 மாதம் முடிவு வரைக்குமே பணம் கட்டணும். இடையில வந்து ஸ்டாப் ஆக முடியாது. ஸோ அப்படி உங்களுக்கு இடையில எவ்வளோ பணம் வேணும்னாலும் அது வந்து கிடைக்காது. ஸோ அப்படிதான் அவங்க வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க அந்த வெங்கட்ராம் செட்டியார்ங்கிற அப்படி அந்த நகை கடையில். இடையில உங்களுக்கு 2வது வாரம், 3வது வாரம், இல்லை 5வது வாரம், 12வது வாரம் அந்த மாதிரி இடப்பட்ட கேப்பில் உங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசுக்காக தான் ஆசைப்பட்டு நீங்கள் போய் பணத்தை போடுறீங்க. ஸோ அந்த பரிசை வந்து நம்ம வாங்க முடியாதா? ஸோ சிறு சேமிப்புன்னா என்னென்ன, நம்ம வீட்டிலேயே சிறு சேமிப்பு பண்ணலாம். அவன்கிட்ட கொடுத்து அவன் வந்து அவனை வரதான் நம்மளை வரதான் அவன் வந்து பத்திரமா வச்சிருக்க போகிறான் அந்த பணத்தை. ஸோ அப்படின்னு நீங்கள் அந்த பரிசு வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு தொகைக்கும் 1000 ரூபாய்க்கு என்ன, 1000 ரூபாய்க்கு என்ன மிக்சி ஜாரு, 2000 ரூபாய்க்கு என்ன டிவியாக தர போகிறாங்க, 3000 ரூபாய்க்கு என்ன வாஷிங் மிஷின், இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு உங்களை ஏமாற்றிட்டான். இந்த மாதிரி சின்ன சின்ன பரிசு பொருட்களுக்கு ஆசைப்பட்டு உங்கள் பணத்தை வந்து நீங்கள் இனிமேலாவது வீண் பண்ணாமல் இருங்க. ஸோ தாராபுரம் மக்களுக்கு நடந்த மாதிரி இனி தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த நியூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து 4-5 பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் நியூஸாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 25 மாதம் பணம் கட்டி ஒரு சில பேருக்கு 1 லட்சம் 2 லட்சம்லாம் கட்டி ஏமாந்து போயிட்டாங்க. இப்போ அந்த பர்சன் வெங்கட்ராம் செட்டியார்ங்கிற அந்த பர்சன் வந்து எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. ஸோ இது வந்து மக்கள் எல்லாரும் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த கடைக்கு போயிருக்காங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது கடையை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணங்காட்டி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் மையத்தில் இருந்து உங்கள் பணத்தை மீட்டு தருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த பணம் உங்களுக்கு மீட்டு தருவோம்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் ஸோ நான் இன்றைக்கி நானும் என்னோட மாமாவும் போய் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே எங்கள் மாமாவும் என்னோட அத்தையும் போய் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ ப்ரூஃப் எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ப்ரூஃப்லாம் கொண்டு வாங்க சொல்லிட்டு இன்றைக்கி போய் நாங்கள் அதை வந்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ மக்களை இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நீங்கள் நகை சீட்டோ இல்லை பணம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான ப்ராசஸாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பரிசுக்காக ஆசைப்பட்டு நீங்கள் வந்து ஸோ இதில் வந்து ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை. நமக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி எதுவும் வரப்போகிறதில்லை இந்த மாதிரி சீட்டு போடுறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரொம்ப ரொம்ப காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சிவானி இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் பிக் பாஸ் ஃபேமஸ் சிவானி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபோட்டோவை அந்த அட்டை இருக்கு இல்லையா, மந்த்லி பேமெண்ட் பண்ணுற அட்டை, அதில் வந்து சிவானியோட ஃபோட்டோவை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னமோ இந்த சிவானி சொல்லி தான் இதெல்லாம் நடக்குது அப்படி இப்படின்ட்டு எதுவும் அவங்க மேலே யாரும் ஆக்ஷன் எடுத்துடாதீங்க. சிவானி பயப்படாதீங்க, இதுக்கும் இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. எங்கேயோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தாராபுரம்னு ஒரு ஏரியாவில் சிவானியோட ஃபோட்டோவை வச்சு அவங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடுவானாட்டுக்குது. ஸோ இதுக்கும் சிவானிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஓகே, சிவானியை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, சிவானி ஆர்மியா நான் இதை சொல்கிறேன். ஓகே.